திருச்சியில் 4.5 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள பறவைகள் பூங்கா பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டுள்ளது. பறவைகள், மீன்கள், மலைப்பாம்பு உள்ளிட்ட உயிரினங்களை சற்று பார்த்துவிட்டு வரலாம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்க நாமின்றி வேறில்லை என்றார் பாரதியார். அந்த வகையில் பறவைகளை ரசிப்பவர்களுக்கென்றே திருச்சியில சுமார் 18.64 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தொடங்கப்பட்டுள்ள திருச்சி பேர்ட்ஸ் பார்க்குக்கு வந்திருக்கோம். இங்க நிறைய பறவைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு அம்சங்களும் இந்த பறவைகள் பூங்கால அமைஞ்சிருக்கு. என்னென்ன இருக்கு, சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. எப்போது திறக்கப்படும் என திருச்சி மக்கள் எதிர்பார்த்திருந்த பறவைகள் பூங்காவை கடந்த 9ஆம் தேதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பெரியவர்களுக்கு 200 ரூபாய், சிறியவர்களுக்கு 150 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு ஃப்ரீ. வாரத்தின் அனைத்து நாட்களும் காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை பூங்கா திறந்திருக்கும். ஸ்கேனருடன் கூடிய இயங்கு கதவுகள் நம்மை வரவேற்கின்றன. நுழைந்தவுடன் நெருப்பு கோழிகளும் ஈமு கோழிகளும் தென்படுகின்றன. கீரை தண்டுகளை நீட்டினால் அவை கொத்தி தின்கின்றன. பல்வேறு வகையான புறாக்கள் பார்வையாளர்களை பரவசப்படுத்துகின்றன. மலர் கடிகாரம் நம் மனதை கவர்கிறது. உள்நாட்டு வெளிநாட்டு கோழிகள் உள்ளே வளர்க்கப்படுகின்றன. குட்டைகளில் நீந்தி குளியல் போடும் வாத்துகளை கண்குளிர கண்டு ரசிக்கலாம். வண்ண மீன்கள் நம் கண்களை வசீகரிக்கின்றன. ஓடையில் விடப்பட்டுள்ள கொய் மீன்களை கண்டால் மனம் குதூகலிக்கும். அவற்றுக்கு உணவளித்து நீங்களும் உற்சாகமடையலாம். துள்ளி குதித்தோடும் முயல்களும் நம் மனதை துள்ள வைக்கின்றன. என்ன சொல்றது, ஒரு என்டர்டெயின்மெண்ட், டிஸ்ட்ராக்ஷன். ஒரு ஈவினிங் வாக்கில் வந்தால் நல்லா நேச்சரோட ஒரு இது இன்வால்வ் ஆகி அப்படியே மைண்ட் ஃப்ரீயாக இருந்துட்டு அது மாதிரி அதான் ஃப்ரீயாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட வந்தால் என்ஜாய் பண்ணலாம். அரங்குகளில் மலைப்பாம்புகள், ஆமை, முள் எலி உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இகுவானா உள்ளிட்ட ஓனான் வகைகளும் உள்ளன. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கிளி இனங்கள் நம் கண்களை கிறங்க வைக்கின்றன. முல்லை, மருதம், நெய்தல், பாலை உள்ளிட்ட 5 திணைகளை குறிக்கும் வகையிலான உட்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இங்க இவ்வளவு தூரம் கிராண்டா பண்ணுவாங்களா எதிர்பார்க்கல. பட் ஓகே, சிம்பிளா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். பட் இவ்வளவு தூரம் ரொம்ப கிராண்டா பண்ணதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அண்ட் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. எல்லாம் உடனே டக்கு டக்குன்னு ஈஸியா பழகிடுது. ஃப்ரெண்ட்லியா வந்து எல்லாமே பழகுது. இன்னும் ஃபுல்லா சுத்தி பார்க்கல, பார்த்த வரைக்கும் ஆனா எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கு மக்கள் ரொம்பவே ஆர்வமா வரதுக்கு காரணம் பறவைகளுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படிதானே. இங்க நம்ம நுழைஞ்ச உடனேயே உணவு தராங்க. இந்த உணவு நம்ம கையில வச்சுட்டு வந்தோம்னா இந்த பறவைகள் எல்லாம் நம்ம கையில வந்து அழகா உட்காந்து இந்த உணவை எல்லாத்தையும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுது. பார்க்கவே சந்தோஷமாவும் மனசுக்கு ஒரு நிறைவாகவும் இருக்கு. எவ்வளவு அழகா சாப்பிடுது பாருங்க. சிறுவர்கள் விளையாடுவதற்கான பூங்கா, 70 mm திரையரங்கம் உள்ளிட்டவையும் உணவகமும் இங்கு வரக்கூடிய மக்களுக்கு சிறப்பான பொழுதுபோக்கு அம்சமாக அமைந்துள்ளது.